ராவணனுக்கு எதிரான ஆதாரத்த பார்த்தீங்கன்னா, இப்ப ஜனனி ஒண்ணு ஒண்ணா வந்து திரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில ராவணனுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா, இல்லையா அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு பக்கம் இந்த ஆதி குணசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேட்டக்கருப்புக்கு கட்டு கட்டுறதா வந்து முடிவெடுத்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பண்ணவே கூடாது. ஜனனிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நெனச்சு நம்ம நந்தினி பயங்கரமா ஒரு ட்ராமாலாம் பண்ணி, ஒரு வழியா அத இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த குணசேகரன் வந்து அதெல்லாம் என்னால விட முடியாது அப்படிங்கிற மாரி சொல்லி, ஸோ அந்த பூசாரி கிட்ட பேசி, அடுத்த வாரம் அமாவாசை வருது. அப்போ பண்ணா இன்னும் அதிகமான பலன் கொடுக்குமா அப்படிங்கிற மாரி வந்து சொன்னதுனால, ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல யாருமே வந்து அடுத்த வாரம் வந்து ஏதாவது கதை சொல்லிட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாரியும் சொல்லிர்றாரு. அண்ட் வீட்டுக்கு நம்ம ஜனனி நல்லபடியா வந்துடுறாங்க. ஸோ நம்ம தர்ஷினியும் பார்த்தீங்கன்னா, ஜனனி கிட்ட நல்லபடியா பேசிர்றாங்க. ஆனாலுமே நம்ம ஜனனி இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ என்கிட்ட பேசின மாரியும், நீ என்கிட்ட வந்து ஒண்ணு சேர்ந்த மாரியும் யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை வரும். எப்பயும் போல நீ என்ன எப்படி கண்டுக்காம இருக்கியோ, அதே மாரி இரு அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஸோ நம்ம தர்ஷினியும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிர்றாங்க. ஏன்னா நம்ம தர்ஷினி, ஜனனி கூட பேசாம இருக்கிற மாரி இருந்தா மட்டும் தான், அவங்க என்ன நெனைக்கிறாங்க, அவங்க என்ன மாரியான பிளான் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ, உடனே நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கீழ வராங்க. ஸோ, கீழ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, 3 பேருமே சாப்பிடுறதுக்காக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி பரிமாற வரும்போது, "அக்கா ஒரு நிமிஷம் நான் பரிமாறுறேன். நீங்க நில்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டு நம்ம கதிர் வந்து, "என்ன சொன்ன?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "நான் பரிமாறுறேன்னு சொல்லி சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உடனே நம்ம ஈஸ்வரி கையில இருக்கிற அந்த பாத்திரத்த வாங்கிட்டு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணணும்? உன்ன யார் இப்போ இதெல்லாம் பரிமாற சொன்னா? அப்படின்னு சொல்ல, என்ன இது? இது ஒண்ணு இது இந்த வீட்ல நம்ம எல்லாரும் ஒண்ணா தானே இருக்கோம். அப்போ உங்களுக்கு நான் பரிமாறுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் பரிமாறினா கூட ஏதாவது விஷயத்தோட தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. யாருமே எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஜனனியும் பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கையில இருக்கிற பாத்திரத்த வாங்கிட்டு பரிமாற ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னமோ வந்து கேள்விப்பட்டேனே! நீங்க என்னமோ வேட்டக்கருப்பு ஐயனாருக்கு கட்டு கட்ட போறதா வந்து முடிவெடுத்திருக்கீங்களா? அதுவும் அந்த விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்களே! அதெல்லாம் உண்மையா? சரி, நீங்க அதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சது ஓகே தான். ஆனா எனக்கு என்னமோ வந்து, இந்த வீட்ல அத விட வேற வேற என்னமோ பெருசா ஒண்ணு நடக்க போற மாரி வந்து தோணுது. அத சமாளிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் ரெடியா இருந்துக்கோங்க. அப்படிங்கிற மாரி நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா, வார்னிங் குடுக்குறேன். இத கேட்டு நம்ம ஆதி குணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு பயம், பதபடப்பு வந்துருது. ஒருவேளை இவர் ராமேஸ்வரத்துக்கு போனான்னு சொல்லிட்டு குணசேகரன் சொன்னா அது ராவணன் சொன்னான்ல. ஸோ, அதனால வேற ஏதாவது பிரச்சனை வரப்போகுதோ? உண்மையிலேயே அவ சொன்ன மாதிரி இவளுக்கு வந்து அந்த ஆதாரம் எல்லாமே கிடைச்சிருச்சோ நம்மள பத்தி. நம்ம தான் வந்து சின்ன வயசுல கொலை பண்ணோம். அந்த விஷயம் எல்லாம் இவளுக்கு தெரிஞ்சுச்சோ அப்படின்னு குணசேகரனுக்கு மனசுக்குள்ள ஒரு டவுட் வருது. இருந்தாலும் அத பத்தி எதுவும் பேசாம அமைதியா அவரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. கதிர் வந்து, "ஏய் இங்க பாரு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கண்டதையும் போட்டு உளறிக்கிட்டு இருக்க? இந்த வீட்ல உன்னால மட்டும் தான் பிரச்சனை அப்படிங்கிறது வரும். வேற யாரும் வெளியிலேருந்து வந்து பண்ண போறது கிடையாது" அப்படின்னு சொல்ல, "அப்படியா? சரி ஓகே. அதையும் நீங்க பார்க்கத்தானே போறீங்க. இப்ப நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு புரியாது. உண்மையான பிரச்சனை யாரால வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்க மத்தத எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க" அப்படின்னு ஜனனி சொல்லிடுறாங்க. ஆனா, ஜனனி சொல்ற இந்த விஷயம் ஈஸ்வரிக்கு ரொம்பவே இடிக்குது. ஸோ, கண்டிப்பா அந்த ராவணன் மூலமா ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து வரப்போகுது அப்படிங்கிற மாரி நம்ம ஈஸ்வரிக்கு தோணுது. ஏன்னா, முன்னாடி நம்ம ராவணன் வீட்டுக்கு வந்து பேசின விஷயங்கள், அவன் நடந்துக்கிட்ட விஷயங்கள், அவன் பார்த்தீங்கன்னா நெறைய விஷயத்துல வந்து ஒரு ஒரு இது மாரி பேசியிருப்பான். இந்த வீட்டுக்கு நான் பண்ண வேண்டியது இன்னும் நெறைய இருக்கு. அதெல்லாம் பண்ணாம நான் இங்க விட்டு போயிருவேனா? அப்படி இப்படிங்கிற மாரிலாம் பேசியிருப்பான். அந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேள அவனால ஏதாவது பஞ்சாயத்து வரப்போகுதோ? ஜனனி அவன பத்தின விஷயங்கள கண்டுபிடிச்சுட்டு வந்திருக்காளோ? ஆனா என்ன ஏது அப்படின்னு இன்னும் நம்ம ஜனனி சொல்லாததுனால, அவங்களுமே எதுவுமே கேட்கல. அமைதியா இருக்காங்க. சரி, அப்புறமேட்டு நம்ம ஜனனி கிட்ட இத பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு அவங்களுமே பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா விட்டுர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி. ஸோ டைரக்ட்டா வந்து ராவணன நம்ம எதிர்க்கலாம். இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா அது சரிப்பட்டு வராது. முதல்ல அந்த விகே எங்க இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சக்திக்கு வந்து அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சவர் மூலமா, இந்த மாரி நான் சொல்ற இந்த வண்டி வந்து டோல்கேட் வழியா போயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணன் அதே நேரத்தில வந்து சக்திய தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பாரு. ஒவ்வொரு இடத்துலயும் இறங்கி, "இந்த ஃபோட்டோல இருக்கிறவன நீங்க பார்த்தீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, "இல்ல நாங்க பார்க்கல" அப்படின்னு சொல்ல, "எங்க இருக்க சக்தி? என்கிட்ட இருந்து என்னை எப்பயுமே தப்பிக்கவே முடியாது. அந்த விகே கிட்ட இருந்து எல்லா ஆதாரத்தையும் நீ வச்சிருக்கியா? உன்கிட்ட இருந்து அந்த ஆதாரத்த எடுத்து, உன்ன நான் கொல்லாம விடமாட்டேன். உன் கதைய இந்த மலையோடயே சேர்த்து நான் முடிச்சுர்றேன்" அப்படின்னு ராவணன் பார்த்தீங்கன்னா, பைத்தியக்காரன் மாரி அங்கேயே சுத்திக்கிட்டு திரியிறாரு. ஸோ நம்ம சக்திக்கு பார்த்தீங்கன்னா, உடனே ஃபோன் வருது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. "மச்சான் நீ சொன்ன மாதிரி எந்த ஒரு காருமே வந்து டோல்கேட் வழியா போகல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அப்படியா? சரி ஓகே.
இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா, நான் அத வந்து புடிச்சு வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லடா. கண்டிப்பா அந்த வண்டி வந்து டோல்கேட் வழியா போகாது. சரி மத்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அப்போ விகேவ வந்து இன்னும் அந்த மலையிலேருந்து கீழ இறங்க வைக்கல. இங்க தான் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் தேடி கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சக்தி முடிவு பண்றாரு. அதுக்கு முன்னாடி இந்த ராவணன் வேற சுத்திக்கிட்டு இருக்கான்ல, இவனுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான்னா, நம்ம ராவணன டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ ராவணன் எல்லா இடத்துலயுமே தேடிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, அதே வழியில வந்து வராரு. கரெக்ட்டா ராவணன் ஜீப்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, சக்தி பின்னாடி இருந்து பார்க்கும்போது, அந்த கார் கண்ணாடி வழியா நம்ம ராவணன் சக்திய பார்த்துறாரு. டக்குனு கார நிப்பாட்டிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, பயங்கர மாஸா நின்னுக்கிட்டு இருக்காரு. ஆ நம்ம ராவணன் இறங்கிட்ட பார்த்தீங்கன்னா, உடனே வந்து "டேய் சக்தி நில்லுடா! உன்ன இன்னைக்கு நான் கொல்லாம விடமாட்டேன்டா!" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம சக்தியுமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்காரு. இவன் முன்னாடி ஓட, அவன் பின்னாடி ஓட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொரத்திட்டு போய்க்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில நம்ம சக்தி வந்து காணாம போயிறாரு. ஒரு பாழடைஞ்ச வீடு மாரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம ராவணன் போய் எல்லா இடத்துலயுமே தேடி தேடி பார்க்குறாரு. ஆனா எங்கேயுமே வந்து இல்ல. "எங்கடா போன சக்தி?" அப்படிங்கிற மாரி சொல்லி நம்ம ராவணன் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சைட்ல பார்த்தா எங்கேயுமே வந்து நம்ம சக்திய வந்து காணோம். சரி எங்கேயோ போய்ட்டான் போல இருக்கு. நம்ம வேற பக்கம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீப்ப எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போம்போது, கரெக்ட்டா ஏறி மேல போய் பார்த்தா, அவன் ஜீப் வச்ச இடத்துல அந்த ஜீப்ப காணோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ராவணன வந்து டைவர்ட் பண்ண வச்சுட்டு, ராவணனோட ஜீப்ப எடுத்துட்டு நம்ம சக்தி கிளம்பணும். அதுதான் அவனோட பிளான். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ராவணன தனியா விடணும். அண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆளு எங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வண்டி அவனுக்கு தேவ. அதுக்காக தான் நம்ம சக்தி இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்னா, டைரக்ட்டா அந்த விகே எங்க இருக்கான் அப்படிங்கிற மாரி விகேவ போய் கண்டுபிடிக்க போறாரு. கண்டுபிடிச்சு விகேவ தூக்கிட்டு உடனே வந்து மதுரைக்கு புறப்பட போறாரு. இதுதான் வந்து நடக்க போகுது அடுத்தடுத்து. ஸோ எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா மாட்டியிருக்காரு. என்னென்னமோ நடந்திருக்கு. பட் ஆனா இந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு ஓகே. கொஞ்சம் நல்ல விதமா தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஸோ சக்தி வந்து இதில ஜெயிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ராவணன் பார்த்தீங்கன்னா தோத்துட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து ராவணன் எல்லா விஷயத்துலயுமே தான் தான் ஜெயிக்கணும். தான் நினைச்சது மட்டும் தான் நடக்கணும். குணசேகரன் குடும்பத்தையும் சரி, அந்த சக்தி, விகே எல்லாரையுமே ஒட்டுமொத்தமா அழிக்கணும். அப்படிங்கிற பிளானோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிருச்சுன்னா, கண்டிப்பா ராவணனால சும்மாவே இருக்க முடியாது. அவனோட உண்மையான முகத்த அப்படியே வெளியில காட்ட ஆரம்பிச்சுருவாரு. அதுக்காக தான் இது எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்ப எனக்கு தெரிஞ்சு ராவணனுக்கு ஒரு எண்ட் கார்ட் போட போறாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா ஜனனிக்கு அவன பத்தின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் கண்டிப்பா அவங்களோட பிளான் வேற மாதிரி தான் இருக்கும். இவ்ளோ நாள் வரைக்கும் என்ன ஏதுன்னு தெரியாம புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அடுத்து என்ன பிளான் பண்ண போறாங்க? குணசேகரன் கட்டுக்கட்ட போறது அப்படிங்கிறது உண்மையிலேயே நடக்க போகுதா? இல்ல அதனால ராவணனோட சுயரூபம் வெளியில வரப்போகுதா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.